வெல்கம் டு மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. நம்ம அடுப்பங்கரையோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்மளோட ஃபேவரட் செக்மெண்டான கிச்சன் குயின் தான். கிச்சன் குயினில் இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பிரைட்டான ட்ரெஸ்ஸோடு வந்திருக்காங்க. ரொம்ப க்யூட்டான ஸ்மைல் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அதை தாண்டி வெஜிடேரியன் லவ்வர்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ரெசிபி செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன குக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அவங்களே இன்வைட் பண்ணி கேட்டுடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டுடேஸ் கிச்சன் குயின் மிஸ்ஸஸ் உஷா. வணக்கம். வணக்கம் உஷாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படியே பளிச்சுன்னு பிங்க் அண்ட் ப்ளூ கலர் சாரில பலன்னு வந்திருக்கீங்க. மலையாள பகவதி அம்மன் மாதிரி வேற மலையாள பொட்டெல்லாம் வச்சு கலக்கெல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு கலக்கலான்னு ஒரு ரெசிபி செய்யணும். கலக்கலா செஞ்சிடக்கூடாது. ஓகே, என்ன செய்ய போறீங்க? சமையல்லாம் நல்லா தான் வரும், அதனால பயப்பட தேவையில்ல. ஓகே, என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு நான் சமைக்கிறது வெஜ் பன்னீர் கீமா. ஓகே, வெஜ் பன்னீர் கீமா. கீமானாலே மோஸ்ட்லி நான்வெஜ்ல செய்யறது தானே? நான்வெஜ்ல செய்யறதுக்கு இது வெஜிடேரியன் இருக்காங்க, வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக இது ஸ்பெஷல் டெடிகேஷன். கண்டிப்பா வெஜ் லவர்ஸ்க்காக. கண்டிப்பா. ஸோ வெஜ் பன்னீர் கீமா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்ப்போம். வெஜ் பன்னீர் கீமா செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 100 கிராம், பச்சை பட்டாணி தேவையான அளவு, உருளைக்கிழங்கு 100 கிராம், குடைமிளகாய் 1, தக்காளி விழுது தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் 1, தனியாத்தூள் தேவையான அளவு, பீன்ஸ் 50 கிராம், கேரட் 1 கப், சீஸ் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, வெங்காயம் 1, நெய் தேவையான அளவு, வெண்ணெய் தேவையான அளவு. நம்மளோட கிச்சன் குயின் உஷாக்கா இன்னைக்கு நமக்காக பாத்தீங்கன்னா வெஜ் பன்னீர் கீமா செய்யறது போறதா சொன்னாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அதை அவங்க எப்படி செய்ய போறாங்கன்றத வாங்க பார்த்து கத்துப்போம். ஸோ உஷாக்கா, ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். ஸோ கடாய் பற்ற வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டு ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒரு பான்ல பட்டர் போட்டு பன்னீர் போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இந்த சைடு என்ன பண்ண போறோம்? இந்த சைடுல பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு, இது நெய் இல்லையா? அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இது நெய். ஓகே, நெய் போட்டுருக்கோம். நெய் போட்டு இதுல ஆனியன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஆனியன். ஓகே, வெங்காயம். இது நல்லா ப்ரௌனா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. ஸோ இந்த ரெசிபிலாம் எப்படி உங்களுக்கு செய்யணும்னு ஐடியா வந்துச்சு? அப்பப்போ எல்லாருக்குமே கிச்சனுக்குள்ளே போனோன்னே இன்னைக்கு எதையாவது சமைச்சிட்டு வெளில வந்தால் போதும்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லா அம்மாக்களுக்கும் தோணும். புதுசாக இதில் கண்டுபிடிக்கணும், புதுசாக ட்ரை பண்ணணும்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது? சமைச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு எதனா ஒரு தோணும், அதை அப்படியே பண்ணிடுவேன். ஓ, அப்படியே பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே பண்ணி ஏதாவது சொதப்பியிருக்கீங்களா? சொதப்பினதெல்லாம் கிடையாது. எவ்வளோ மோசமாக போனாலும் யூட்டர்ன் அடிச்சு கொண்டு வந்து ஒரு ரெசிபியாக மாற்றிடுவீங்க. இது வரைக்கும் சொதப்பனது கிடையாது. இது வரைக்கும் சொதப்பின மாதிரி யாரும் என்கிட்ட சொல்லலை. நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. சமைச்சு எந்த வயசுலேருந்து சமைக்கிறீங்க? நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே சமைக்கிறேன். 12 வயசுலேருந்தே சமைக்கிறீங்களா? எங்கள் பாட்டி செய்வாங்க, அவங்க கூட பார்த்துட்டு அப்படியே கற்றுக்கிட்டு தான். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஓகே. ஜெராக்ஸ் கம்பெனி தான் வச்சிருக்கீங்களா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்ல, ஏன்னா உங்க பொண்ணு உங்க பையன் எல்லாரும் உங்க ஃபேஸ் கட்லயே இருக்காங்களே. அது நான் என்னமா பண்ண முடியும்? இப்ப ஆட் பண்ணிட்டாங்க. என்ன போட்டு? உருளைக்கிழங்கு போட்டுருக்கு. உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் பட்டாணி. ஓகே. கைமா அப்படின்னும் போதே அதை நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றதால ஹெல்தியாவும் இருக்கும். தக்காளி. ஓகே. உங்க வீட்டு குட்டீஸ் இதை சாப்பிடுவாங்களா நல்லா? எங்க பொண்ணு வெஜிடபிள்ஸ்னா நார்மலாவே சாப்பிடுவா நல்லா. ஓ, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கேரட் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ்ஜும் குக் பண்ணுவீங்க தானே? நான்வெஜ் எல்லா ஐட்டமும் செய்வேன், நல்லா செய்வேன்.
ஸோ ஃபிஷ்ஷில் என்னென்ன பண்ணுவீங்க? ஃபிஷ்ஷில் வந்து இந்த ஃப்ரை பண்ணுறது, அதில் ஃபிஷ்ஷு குழம்பு வைக்கிறது, அந்த சொரா இருக்குல்ல அதில் புட்டு செய்கிறது, அந்த மாதிரி செய்கிறது. ஃபிஷ்ஷிலே வந்து இதெல்லாம் ஜென்ரலாக எல்லார் வீட்லையும் செய்கிறது தானே, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வீங்களா? டிஃப்ரெண்ட்டான அந்த மசாலாலாம் இது பண்ணி லீஃபில் வச்சு இது பண்ணுவோம்ல. ஓ, வாழை இலையில வச்சு. அந்த மாதிரி. இல்லை இப்போ எதாவது ஆட் பண்ணுமா? இப்போ தக்காளி இந்த இது இருக்குல்ல, அது டொமேட்டோ எக்ஸ்ட்ராக்ட் இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம் இப்போ. அதான் வேக வச்சு தோல் எடுத்துட்டு அரைச்சி வச்சு அந்த ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ குட்டீஸ் பற்றி சொல்லுங்கள். பையன் வந்து அஜய், அவன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பொண்ணு வந்து மித்ரா, அவன் வந்து 3rd படிக்கிறாங்க. ஓ, 6th 3rd 3 years டிஃப்ரென்ஸு. ஆமாம். 2 பேர்ல யார் வாலு? வாலுன்னா பையன் தான் வாலு. பையன் தான் வாலு. ஆனால் பையன் தான் உங்க செல்லமாக இருக்குமே. 2 பேருமே. ஆனால் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது பொண்ணு தான் எங்க கூட இருப்பா. அப்படியா? இந்த பசங்கனாலே அம்மா கூட அட்டாச்சாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்க? 2 பேருமே இருப்பாங்க, 2 பேருமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப வந்து பொண்ணு தான் இருப்பா. ஓ, பையன் வெளில விளையாட போகிறது அப்படின்னு பிஸியாக இருப்பாரு. ஆமாம், இவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க என்னை விட்டுட்டு. ஓ அப்படி. இது கரம் மசாலா. ஓகேக்கா. மஞ்சப்பொடி, மஞ்சள் தூள். ஓகே. இது மிளகாய் தூள். ஓகே. இது வந்து தனியா பவுடர். ஓகே. தண்ணி போட்டு. இது வந்து சீரகப்பொடி. ஓகே. ஸோ இந்த வெஜ் பன்னீர் கீமா நம்ம எதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம்? சப்பாத்தி, நான், பரோட்டா, அதுக்கு தோசைக்கு அதுக்குலாம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்மளோட கடாயில் நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துட்டே இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தமிழ் ஆசிரியர், தமிழ் அம்மா ஃபீல்ல இருக்கீங்க. அப்படியா? அதனால நான் ஆசையா கேக்குறேன், ஒரு கதையாவது சொல்லுங்க. எனக்கு கதை வராது, நீங்க அதுக்கு பதிலா நீங்க சமையல்ல எதனா டிப்ஸ் வேணா கேளுங்க, அதை பத்தி வேணா வந்து சொல்றேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கேளுங்க, சமையலை பத்தி சொல்றேன். ஆக மொத்தம் சுத்தி சமையலை பத்தி மட்டும் தான் பேசுவீங்க. சமையல் பத்தி அதான் எனக்கு அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி, ஓகேங்க. ஸோ உங்களுக்கு சமையல் தவிர வேற எதுல இன்ட்ரெஸ்ட்? டிராயிங் பண்ணுவேன். இங்க எது கிடைக்காதோ அதுதான் டிராயிங் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் பிளவுஸ்லாம். சரி, ஓகேங்க. டிப்ஸ் தரேன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளோ தருவீங்க? எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க, கொடுத்துட்டா போச்சு. பரவாயில்ல, நல்லவங்களா இருக்காங்க. சரி, ஏதாவது சமையல் டிப்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இப்போ சேப்பக்கிழங்கு செய்கிறாங்கல்ல, சேப்பங்கிழங்கு வந்து நம்ம நார்மலாக வந்து கடாயில் போட்டு வேக வைக்கும்போது சில டைம் வந்து குழன்னு வந்துடும். ஓகே. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இட்லி பானையில் வச்சுட்டு அந்த தட்டு மேலே வச்சு ஆவியில் வச்சு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அந்த ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் குழன்னு இல்லாத. ஸோ சேப்பக்கிழங்கு குழன்னு வராமல் இருக்கிறதுக்கு இட்லி அந்த தட்டில் வச்சு அவிச்சு எடுத்து செஞ்சோன்னா சூப்பர். நல்ல பேஸ்னே பன்னீரை போட்டிங்க இல்லையா? ஆமாம், பன்னீர் போட்டோம். ஓகே. ஸோ நம்மளோட வெஜ் கறியில் வந்து இப்போ பன்னீர் ஆட் பண்ணி நம்ம கிளறிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து இந்த கேப்சிகம் இருக்கு இல்லையா? ஓகே. குடமிளகா, கேப்சிகம் போட்டோன்னு. ஏன்னா கேப்சிகம் வந்து ஃபர்ஸ்டே போட்டோன்னா ரொம்ப வெந்துடும்ல, அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஈஸியாக வேகக்கூடியதுன்றதுனால லாஸ்ட்டாக போட்டுக்கணும். இல்லைன்னா ஃபுல்லாக அந்த இதுவாகவே இருக்கும். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி. ஓகே. ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதில் சீஸ், துருவின சீஸ் இருக்கு இல்லையா? ஓகே. அதை அப்படியே போட்டு வேண்டியது. ஓகே. பயங்கர ரிச்சான ரெசிபி போலயே. ஸோ முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிடுச்சு. வேற ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? லெமன் வந்து பிழிஞ்சிக்கணும் லாஸ்ட்டாக. ஓகே ஓகே. ஸோ ஒரு டேங்கி ஃபீலும் கிடைக்கும். ஸோ இப்போ எடுத்து இதை இறக்கிடலாமா? இறக்கிடலாம். ஓகே. வெஜ் பன்னீர் கீமா செய்முறை. ஒரு கடாயில் நெய் விட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி அதனுடன் பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, கேரட், தக்காளி விழுது, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள் சேர்த்து நன்கு கலந்து 2 நிமிடம் மூடி போட்டு வேக விட்டு வெண்ணெயில் வறுத்த பன்னீர், குடைமிளகாய் சேர்த்து நன்கு கலந்து கொத்தமல்லி, துருவிய சீஸ் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு கலந்து இறக்கினால் சூடான சுவையான வெஜ் பன்னீர் கீமா தயார். ஸோ இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் நமக்காக வந்து வெஜ் பன்னீர் கைமா செஞ்சு காட்டியிருக்காங்க.
ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க. எஸ், ப்ரெசன்டேஷனே வந்து அமேசிங்காக இருக்குது. வர வர நம்மளோட கிச்சன் குயின்ஸ் எல்லாருமே ஏதோ ஸ்டார் ஹோட்டல் போய் ரெசிபி கற்றுட்டு வராங்களான்னு தெரியல. டெக்கரேஷன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. அதுவும் இந்த கார்னிஷிங் அல்டிமேட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். எல்லா ஃப்ளேவருமே எனக்கு தெரியுது. பட்டர் தெரியுது, கீ தெரியுது, பன்னீரோட அந்த ஃப்ளேவர் இருக்குது. வேற பன்னீர் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். பன்னீர் தெரியுது, லாஸ்ட்டாக சீஸ் போட்டிருக்கீங்க. அண்ட் இதை தாண்டி வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது, பட்டாணியோட ஃப்ளேவர் தெரியுது. எல்லாமே இருக்கிறதால ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஹெல்தி ஃபுட். ரொம்ப அழகான ஒரு ரெசிபி சமைச்சு காட்டியிருக்கீங்க. அடுப்பாங்கிற நிகழ்ச்சி இன்னும் அழகாக்கியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு நன்றி. நிறைய பேர் இந்த அடுப்பாங்கிற ஷோவில் வந்து சமைக்கிறத நான் பார்த்துருக்கேன். நம்மளும் எப்படின்னா ஒரு நாள் போய் சமைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது இன்னைக்கு வந்து எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவி அடுப்பாங்கிற நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. ஸோ வியூவர்ஸ், நம்மளோட கிச்சன் குயின் மிஸ்ஸஸ் உஷா இன்னைக்கு நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பன்னீர் கீமா செஞ்சு காட்டியிருக்காங்க. ரொம்பவே ரிச்சான ஒரு ரெசிபி. ஏன் சொல்கிறேன்னா, இதில் பன்னீர் இருக்குது, பட்டர் இருக்குது, சீஸ் இருக்குது, கீ இருக்குது, எல்லா ரிச்சான இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. இதை தாண்டி எக்கச்சக்கமான வெஜிடபிள்ஸ் இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம அடுப்பாங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டீன் கிச்சன். டீனேஜர்ஸும் இப்போலாம் குக் பண்ண ஆரம்பித்ததால் நம்ம டீனேஜர்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ண செக்மெண்ட் தான் இந்த டீன் கிச்சன். ஸோ நம்மளோட ஷெஃப் தாமு அவர்கள் விதவிதமான ரெசிபிஸ் டீனேஜர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இன்றைக்கும் ஒரு டீனேஜருக்கு ஒரு ஆசமேட்டிக்கான ரெசிபி சொல்லி கொடுக்க போகிறாரு. பாருங்கள். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் அடுப்பங்கரை டீன் கிச்சன். டீன் கிச்சன் நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க சர்வ லக்ஷணா. பேரே ரொம்ப அமக்கலமாக இருக்கு. லக்ஷணா, சொல்லுங்க உங்க பேர். என் பேர் சர்வலக்ஷ்ணா. நான் சூரப்பேட்டில இருந்து வரேன். சூரப்பேட், அது எங்க இருக்கு? புழல் பக்கத்துல. புழல், ஓகே. நான் அக்ரிகல்ச்சர் பண்ண போறேன். இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். எந்த காலேஜ்ல? அரக்கோணம் ஜெயா காலேஜ். அரக்கோணம் ஜெயா காலேஜ், ஓகே. உங்க ஹாபி வந்து வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் ஸ்கெட்ச் பண்ணுவேன், ஆர்ட் பண்ணுவேன். ஓகே. ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ நாட் மச் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அது இருக்கா? ஸ்போர்ட்ஸ்லாம் இல்லை சார். லைஃப்பில் என்னவா வரணும்னு விரும்புகிறீங்க? இப்போ ரீசெண்டாக அக்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதால சரி அப்படியே தாத்தா கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அவர் கூட சேர்ந்து நல்லா லேண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி அப்படியே போகலாம். ஸோ விவசாயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. ஆர்கானிக்லாம் நிறையா வந்துருக்கு இப்போ. ஸோ அந்த மாதிரி போயிடலாம். வெரி குட். சாப்பாடு பற்றி நல்லா சாப்பிடுவீங்களா? சமைப்பீங்களா? சமைப்பீங்களா? எப்பயாச்சும் தோணுச்சுன்னா தான் சமைப்பேன். நானா போய் வாலண்டியர் பண்ணி சமைக்கலாம் தெரியாது. தோணுச்சுன்னா அப்பப்போ தோணுச்சுன்னா போய் சமைப்பேன். ட்ரெடிஷ்னலாக தெரியாது. ஸோ பாஸ்தா கற்றுக்கணும் அந்த மாதிரி இருக்கு சார், நிறையாவே இருக்கு. அம்மா சொன்னாங்கன்னா கற்றுப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம லக்ஷ்னாவுக்கு சொல்லி தர போகிற டிஷ்ஷு உருளைக்கிழங்கு காளான் மசாலா. 2 பேர் கிச்சன் போய் பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம டீன் கிச்சனில் சர்வ லக்ஷ்னாவுக்கு சொல்லி தர போகிற டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா காளான் உருளைக்கிழங்கு மசாலா. அது சேர்த்துக்கு முன்னாடி அது தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். காளான் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: சிறு உருளை 1/4 கிலோ, காளான் 200 கிராம், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து. காளான் உருளைக்கிழங்கு மசாலாவை எப்படி செய்ய பார்க்கலாம். சர்வ லக்ஷணா செய்ய போகிறாங்க, நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஊற்றுங்க. சோம்பு போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, போதும். வெங்காயத்தை போடுங்க, அரைச்சி வெங்காயத்தை போடுங்க. வெரி குட். வாங்க வேலை வர. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஏன் விவசாயத்தில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது உங்களுக்கு? தாத்தா ரொம்ப வருஷமாகவே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் திடீர்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, திடீர்னு இப்போ பார்க்கும்போது இதில் ரொம்ப ஸ்கோப் இருக்குது,
எல்லாராலையும் அங்கே போயிட்டு இருக்க பிடிக்காது சில பேருக்கு. எனக்கு ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது சரி அக்ரி சேரலாம். விவசாயம்லாம் பண்ணியிருக்கீங்களா? பார்ப்பேன், ஊருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன், அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். சரி நம்மளுமே செய்யலாமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து. கும்மிடிப்பூண்டி. கும்மிடிப்பூண்டி. ஓகே. தக்காளி பழத்தை போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. வெரி குட். ஸோ ரொம்ப நல்ல டேர்னிங் பாயிண்ட் இதுதான். ஸோ அதான் சொன்னேனே, ஒரு சாப்பாடுன்னா நீங்கள் சாப்பிட்றது நகரத்தில் இருக்க சாப்பிட்றாங்கன்னா உங்களால் தான் அது. ஸோ அந்த விவசாயம்ன்றது பெரிய விஷயம். அதில் நீங்கள் வந்து நாட்டம் செலுத்தி இதுதான் வரணும்னு சொல்கிறது பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம். ஓகே. இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு தனியாத்தூள் போடுங்க. போடுங்க. ஓகே. தனியாத்தூள். சூப்பர். இன்னும் கொஞ்சம் போதும். உப்பு போட்டிங்களா? போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடலாம். போதும். காளான் போடுங்க. சூப்பர். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். கொஞ்சம் தண்ணி தெளிங்க. உருளைக்கிழங்கு போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம். கொஞ்சம் போதும். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை வச்சு போடுங்க. வெரி குட், வெரி குட். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். முடி போட்டுருங்க. இது சொல்ல முடியுமா எப்படி செஞ்சேன்னு? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டோம். சோம்பு போட்டு வெங்காயம் அரைச்சது போட்டோம். அரைச்சிட்டு அது கொஞ்சம் வதங்கினோன்னே தக்காளி அரைச்சது போட்டோம். போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூமும் பொட்டேட்டோவும் போட்டு தண்ணி தெளிச்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை. வெரி குட். கிரேட் கிரேட் கிரேட். ஓகே. இப்போது அது மறந்து போயிட்டுன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த பாட்டெல்லாம் மறந்து போய். ஐயோ ஆமாம் சார். ஒரு பாட்டு சார். சரி சார். ஆயிரம் சூரியன் சுட்டாலும் கருணையின் வர்மம் கலைந்தாலும் வான்வரை அதர்மம் ஆண்டாலும் மனிதன் உண்மை மறந்தாலும் வலியால் உன்னுயிர் தேய்ந்தாலும் உன் காதல் அழியாதே நெஞ்சேலு நெஞ்சேயலு நெஞ்சேயலு நெஞ்சேயலு. சூப்பர்டா, நல்லா பாருங்கடா. ஓகே, மிக்ஸ் பண்ணி எடுங்க. அது ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணுங்க. வாவ். கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க. நல்லா போடுங்க. சூப்பர், வெரி குட். இன்னும் கொஞ்சம் போடலாம். ஓகே, அந்த பிளேட் இது எடுத்துக்கோங்க. இந்த பிளேட் ஒயிட் பிளேட் எடுத்துவாங்க. வாவ். ஓகே, அது போடுங்க. நல்லா பாருங்க. அவர் பாட்டு வராதுன்னு வர சொல்கிறீங்க. இது பேர் டிஷ் பேர் மஷ்ரூம் பொட்டேட்டோ மசாலா. சூப்பர். இப்போ ரீகேப் பார்த்தலாம். மஷ்ரூம் பொட்டேட்டோ மசாலா. வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி பழத்தை அரைச்சி வச்சோம். சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை அரைச்சி வெங்காயத்தை வதக்கணும். தக்காளி பழத்தை வதக்கணும். மஞ்சத்தூள், மிளகா, தனியாத்தூள் போட்டு வேக வச்சு உருளைக்கிழங்கு காளான் போட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். நல்லா வெந்த பிறகு மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டோம். ஒரு கலக்கலான உருளைக்கிழங்கு காளான் மசாலா. சப்பாத்தியோடைய இட்லி தோசை சாப்பிடும்போது கலக்கலாகுன்னு சொன்னேன். அதை இவங்க ரொம்ப அழகாக செஞ்சாங்க. சர்வ லக்ஷணா ரொம்ப அழகாக செஞ்சாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டீன் கிச்சனில் ஒரு கலக்கலான மஷ்ரூம் உருளைக்கிழங்கு மசாலா சர்வ லக்ஷணமாக பண்ணாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் செஞ்ச அம்மா கிட்ட ஏதாச்சும் திட்டு வாங்கிட்டு கிச்சன்லாம் களைச்சி போட்டுட்டு செய்வோம். இங்கே உங்கள் கூட செய்யும் போது செக்யூர்டாக செஞ்சேன். நீங்கள் சூப்பர் கூலாக சொல்லி கொடுத்தீங்க. இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே செஞ்சுட்டேன் சார். ரொம்ப அரட்டை கேட்குறது புரிஞ்சிச்சுடா. சூப்பரா. ஓகே, டேஸ்ட் பண்ணுங்க.
அதுக்கா சூழலில் அந்த காளான் வந்து நல்லா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. எஸ் சார். ஆக்சுவலி இது காளான் வேகிற டைம் 3 நிமிஷம் தான், அது மேலே வந்தால் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது உங்களுடைய பயணம் தொடரணும், படிப்பில் மாத்திரம் இல்லாமல் வாழ்க்கையிலும் நீங்கள் நினச்சதை சாதிக்கணும் வேண்டிக்கிறோம். நம்ம டீன் கிச்சனில் சரி அழகாக குழந்தைங்க வந்து இவ்வளோ பேசும்போது நம்மளுக்கே ஐயோ நம்ம இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டுமே அப்படின்னு தோணுது. நம்மளும் விவசாயத்தில் இறங்கிக்கலாமோன்றது. அப்போ எங்களுக்கெல்லாம் யாரும் வந்து சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செய்யலான்னு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் இவங்க பேரண்ட்ஸுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ் இப்போ வந்து படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணி அதே மாதிரி விவசாயம் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆர்வம் இந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணி என்னோட சேர்ந்து சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி வாங்க, நாங்களோட சேர்ந்து சமைக்கலாம். அடுத்த டீனோட சந்திக்கிற தாமோதரன். நன்றி, வணக்கம். அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒரு சமையலில் மிஸ்டர் கிருஷ்ணா நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க. வாங்க பார்க்கலாம். நாம வந்து இப்போ எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரோட்ல மடப்பட்டை தாண்டி என்ன கொத்தனூருங்கிற ஊர்ல இருக்கோம். நிறைய நத்தை பிடிச்சி இன்னைக்கு பிடிச்சிட்டு நாளைக்கு நம்ம சமைக்க போறோம். நத்தை போய் பிடிக்கலாம் வாங்க, சாக்கு நிறைய பிடிக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு உயிரோட நத்தை பார்த்தீங்கன்னா 20 கிலோக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நாங்கள் ஒரு 100 கிராம் மஞ்சள் பொடி போடுறோம். அவிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி போடுங்க. மஞ்சள் பொடி, உப்பு, ஏன்னா இதெல்லாம் போட்டால் தான் அந்த கறியில் போயிட்டு நல்லா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதுவும் போய்டும். ப்ளஸ் வந்து உப்பும் நல்லா கறியில் ஏறிடும். சமைக்கும் போது கொஞ்சமாக போட்டால் போதும், நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். நத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நத்தை இருக்குது. கடல் நத்தை இருக்குது, ஆற்று நத்தை இருக்குது, ஏரி நத்தை இருக்குது, வாய்க்கால் நத்தை இருக்குது. வாய்க்கால் ப்ளஸ் நம்ம வயல் நத்தை இருக்குது. நம்ம பிடிச்சது வந்து வாய்க்கால் நத்தை தான், வயல் நத்தை, ஏரி நத்தை தான் நம்ம பிடிச்சிருக்கோம். நத்தை நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் எடுத்து வடிகட்ட பிடிக்குமாடா. அதுக்கு இதுதான் கறி, இவ்வளோதான் கறி. ஒரு நத்தையோட கறி இவ்வளோதான். நாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ பிடிச்சிட்டு வந்தோம். 20 கிலோ நத்தை பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ இல்லை 4 கிலோ தான் கறி வரும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம போய் சூப்பராக அலசிட்டு வந்துடலாங்க. பாத்திரம் நல்லா காஞ்சி போச்சு. எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டா நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுங்க. தக்காளி வந்து கொஞ்சம் தான் போடணும், நிறைய போடக்கூடாது. வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அதில் கால்வாசி தக்காளி. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் சீக்கிரம் வதவும். எப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு தான் நம்ம இது பண்ணோம். கொஞ்சமாக போட்டால் கலர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டை வந்து நாங்கள் வந்து பேஸ்ட்டாக பண்ணலாம், அப்படியே நசுக்கி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போட்டுங்க, ஏன்னா கொஞ்சம் வாசனை வரும். அதனால் இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கறியை போட்டுக்கலாம். உப்பு முதல்ல கொஞ்சம் தான் போட்டோம், இப்போ தேவையான உப்பு போடுவோம். பொறு என்ன போடுறேன் காரம் அழுகு மாமா காரம் வேணுங்கிறத தேவையான அளவு தண்ணி. நல்லா வேக முடியாது, கொஞ்சம் ஜாஸ்தி. மிளகு தூளை நுணுக்கி வச்சிருக்கோம், அதையும் இப்பயே போட்டுடலாம். கடைசியாகவும் போடலாம், இப்பயும் போடலாம். நமக்கு இப்பயே போட்டு விடலாம். நத்தை வறுவல் சூப்பராக ரெடி ஆகி போச்சு. இதுக்கு மேலே விட்டா அடி பிடிச்சிரும். ரொம்ப சூப்பராக வந்து ஃப்ரெண்டு எல்லாம் மாமா மச்சான் எல்லாம் பயங்கர ஆர்வத்தில் வெயிட்டிங்க. இதை வந்து நிறைய பேருக்கெல்லாம் கொஞ்சம் வெளியில வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா நத்தக்கறி இவ்வளோதான் இருக்குது. இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அது இருக்குது, உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்ற ஒரு நோக்கம் தானே தவிர எங்கள் நண்பர்களுக்கே நாங்கள் கொடுத்து சாப்பிடுவோம். சாப்பிடலாமா மாமா? சாப்பிடலாம். எப்பயும் சொல்றதாங்க வேற லெவலு. அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான செக்மெண்ட், நியூட்ரிஷன் டைரி. இது வரைக்கும் அடுப்பங்கரையில் எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து குக்கரி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் முழுக்க நம்ம ஹெல்த் பற்றி நிறைய டிப்ஸ் தர்றதுக்காக நியூட்ரிஷனிஸ்ட் ரம்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னு வாங்க பார்ப்போம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது ஆல்கலைன் டயட் பற்றி தான். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக இந்த ஆசிட் ஃபார்மிங் ஃபுட்ஸை நம்மளோட உணவுலேருந்து நீக்கி நிறைய ஆல்கலைன் பேஸ்ட் ஃபுட்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஓவராலாக நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து அது நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம உடலோட இந்த அசிடிட்டி ஆர் ஆல்கலினிட்டியை மெஷர் பண்ணுறது தான் வந்து இந்த pH அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் ஆகட்டும், இல்லாட்டி அந்த ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறத சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த ஃபயரோட கம்பேர் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு உணவை வந்து நம்ம எரிக்கும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் வந்து இந்த ஆஷ், சாம்பல் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு உணவை வந்து சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அந்த ஃபுட்டை பர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த ஆஷ் கிடைக்கும். ஸோ இதை வந்து மெட்டபாலிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஷே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கலாம், ஆல்கலைனாக இருக்கலாம், அசிடிக்காக இருக்கலாம். அதாவது இந்த அமிலத்தன்மை அதிகம் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கும் போது நம்மளோட பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அசிடிக்காக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால நிறைய விதமான வியாதிகள் வந்து வர ஆரம்பிக்கலாம். இப்போ எந்த மாதிரியான உணவுகள் வந்து இந்த ஆசிட் ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய விதமான அசைவ உணவுகள், சில டைரி ப்ராடக்ட்ஸு, தானியங்கள், அதே மாதிரி ஆல்கஹால். எந்த மாதிரியான உணவுகள் வந்து ஆல்கலைன் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், அதே மாதிரி நட்ஸு. ஜென்ரலாக நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட யூரின் pH-ஐ தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா பிளட் லெவல்ஸில் வந்து அந்த சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா நம்மளோட செல்ஸ் எல்லாமே வேலை செய்கிறத நிறுத்தி இறக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது, இன்கேஸ் நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்க. ஆல்கலைன் டயட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிளட் pH-ஐ வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டாக இல்லாமல் இது வந்து ஹோல் அண்ட் அன்ப்ராசஸ்டாக இருக்கிறதுனாலே டெஃபினட்டாக நமக்கு வந்து அது ஹெல்த் பெனிஃபிட்ஸை தரும். அதே சமயம் டைரி ப்ராடக்ட்ஸ், இந்த தானியங்கள் இதெல்லாம் இல்லாமையும் இருக்க முடியாது, பிகாஸ் அதுலேருந்து இருக்கிற நியூட்ரியன்ஸும் நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போவுமே வந்து ஒரு சிங்கிள் இன்க்ரீடியன்ட் பேஸ் பண்ணியோ இல்லாட்டி சிங்கிள் டயட் பேஸ் பண்ணியோ இல்லாமல் அந்த பேலன்ஸையும் சரியான காம்பினேஷன்லையும் ப்ளஸ் மாடரேட் அமௌண்ட்டில் நம்ம ஃபுட் வந்து கன்சியூம் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பெஷல் டயட் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் தரும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஆல்கலைன் டயட் பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக புதுமையாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன். நம்ம அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது விஐபி கிச்சன். விஐபி கிச்சனில் இன்னைக்கு வந்திருக்கிற விஐபி யார், என்ன சிக்னேச்சர் ரெசிபின்னு வாங்க பார்ப்போம். வணக்கம், வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் அடுப்பங்கரை. நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா வெள்ளப்புத்தூர், அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் பக்கத்தில் வெள்ளப்புத்தூர்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது.
இங்கேருந்து ஒரு சூப்பராக நண்டு வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். நாங்கள் இந்த சைடு ட்ராவல் பண்ணும்போது ஒரு டிஷ்ஷு பண்ணலாமே அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பின்னாடி அந்த பயிரெலாம் நடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நண்டுலாம் பிடிச்சிருந்தாங்க. அந்த நண்டை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பராக ரசம் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக வந்து கடல் நண்டு வச்சு சமைச்சிருப்பீங்க, ஆனால் வயல் நண்டு வச்சு ஒரு ரசம் செஞ்சால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பக்கத்தில் நண்டுலாம் வச்சு ரெடியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட வாங்கலாமா? அக்கா கொடுங்கக்கா. நண்டு பிடிச்சிங்களா? ஓகே, நண்டு பாருங்கள் நல்லா உயிரோடு இருக்குது. இந்த நண்டை பிடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. உயிரோட நண்டு. இந்த பையன் தான் சொல்லி கொடுத்தான் எனக்கு ஆக்சுவலாக நண்டு எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு. நண்டு இன்னும் வேறு மாதிரி பிடிப்பாங்க, பட் இருந்தாலும் பயமாக இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி நண்டை பிடிச்சி அப்படி நண்டை உடச்சி சமைச்சலாமா? இங்கே பாருங்கள் எவ்வளோ நண்டு. இந்த நண்டை பிடிக்கிறது ஒரு பெரிய வேலை. ஆனால் இந்த நண்டை பிடிக்கிறதுக்கு இந்த பையன் தான் சொல்லி கொடுத்தான், பக்கத்தில் இருக்க பையன். அப்படி 2 காலை உடச்சிட்டா முடிஞ்சு போச்சு. சேஃபாக நம்ம நண்டை க்ளீன் பண்ணி இப்போது சமைக்க வேண்டியதான். இந்த 2 காலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நண்டை அப்படியே உடச்சி இங்கே பாருங்கள், அவ்வளோதான். உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நண்டு ரசம் பண்ண போகிறோம். இந்த ரசம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறோம். அதிகமான எண்ணெய் வேண்டாம், எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தக்காளி இருக்குல்ல, இந்த தக்காளியை ஒன்றும் பாதியாக சும்மா அப்படி கட் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சி அந்த சாறு எடுத்த பிறகு நம்ம டேரெக்டாக தாளிச்சியில் கொட்ட போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, தனியா, மஞ்சத்தூள், புளி தண்ணி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு வீட்டில் நீங்கள் கரைக்கிற மாதிரி நல்லா நார்மலாக கரைச்சிருங்க. ரொம்ப ஈஸி தான். ஆனால் நண்டு எந்த இடத்துல கரெக்டாக போட்டு குக் பண்ண பிறகு புளி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி போடுறோம். அரைச்சி போட வேண்டாம். வீட்டில் சில பேர் என்ன பண்ணால் தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போடுவீங்க, அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொத்தமல்லி தண்டோட நல்லா அப்படி கையில் கட் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியா பவுடர். நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னா, இந்த சூப் வைக்கும் போது அது பர்டிகுலர் நான்வெஜிடேரியன் வச்சு நீங்கள் சூப் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, இந்த மிளகா பவுடர் போடுறாங்க. மிளகா பவுடர் கண்டிப்பாக போடாது. ரசம்னாவே மிளகு, சீரகம், புளி இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக யூஸ் பண்ணனா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து டைஜஷன் ஆகணும். அதுக்கு வந்து புளி ரொம்ப இம்பார்ட்டன்ட், சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, பூண்டு இந்த 4 கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து மிளகு, சீரகம் காஸ்ட் அதிகமாக இருக்குது, அதுக்கு பதிலாக வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம், மிளகா பவுடர் போடலாம் சொல்லிட்டு போடுறாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே நீங்கள் ரசம் வைக்கிறீங்கன்னா மிளகு, சீரகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க இந்த புளி தண்ணி. இந்த புளி தண்ணி வந்து நல்லா கரைச்சிருங்க. நீங்கள் ரசம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ரசம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த புளி நல்லா ஊற வச்சுருக்கணும். புளி தண்ணி கரைக்கும் போது அதிகமான தண்ணி இருந்தால் தப்பு இல்லை. நான் நிறைய ப்ரிப்பரேஷன் சொல்லுவேன், நீங்கள் புளி ஊற வைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் போடுன்னு சொல்லுவேன். ஆனால் ரசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் ஒன்றும் தவறே இல்லை. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிருங்க. நல்லா கரைச்சிருக்கணும். இந்த தக்காளி, கொத்தமல்லி, தனியாத்தூள், மஞ்சத்தூள் இந்த 4த்தையும் போட்டு நல்லா கரைச்சின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், நீங்கள் குக் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அதாவது நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி சாப்பிடுவீங்களே, இந்த பானிபூரிக்கு வந்து புளி தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மல்லி, சீரகம் போட்டு சாப்பிட்ற அதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா கரைச்சி இந்த மாதிரி குக் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது தாளிக்க போகிறோம். எண்ணெய் சூடாக இருக்குது. கடுகு போட்ட உடனே சீரகம், அதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, பச்சை கருவேப்பிலை, ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா குக் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் குக் பண்ணும்போது நல்லா ஃபஸ்ட்டு இந்த புளி தண்ணியை குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு நம்ம நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நண்டு வந்து தக்காளி நல்லா கொதிச்ச பிறகு தான் நீங்கள் போடணும்.
ஃபஸ்ட்டே போட்டுற வேண்டாம். அப்படி போட்டிங்கன்னா வயல் நண்டு நீங்கள் குக் பண்ண அந்த ஓடு எல்லாமே வந்து ஸ்மாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்டெயின் பண்ணி சாப்பிட முடியாது, சாப்பாடில் போட்டு சாப்பிட முடியாது. இதுதான் விஷயம். இங்கே பாருங்கள், இந்த தக்காளி இந்த புளி தண்ணியும் நல்லா கொதி வருதா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நண்டு அப்படியே போடுறோம். இப்போ நண்டு போட்டிருக்கேன்ல, இந்த நண்டு போட்ட பிறகு தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு நண்டு தக்காளி அந்த புளி தண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றின பிறகு வந்து அதை ஃபைனலாக இந்த நண்டு கொஞ்சம் வெந்த பிறகு வந்து தண்ணி ஊற்றின பிறகு கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சதுன்னா உள்ளே இருக்க தக்காளி புளி எல்லாமே கீழே இறங்கிடும், வெறும் மேலே தண்ணி மட்டும்தான் இருக்கும். தண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை கொடுக்கும். ரசம் குக் பண்ணும்போது கொதிக்க விடுறதா சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நண்டு வெந்த பிறகு அதாவது 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்த பிறகு என்கிட்ட இருக்க தண்ணியை நம்ம ஊற்றுறோம். தண்ணி நண்டு வேகாமல் ஊற்றக்கூடாது, சரிங்களா? தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு மேலே வந்து ரசம் கொதிக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் நுர வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் பொறுமையாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடோட சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்கிட்ட இருக்க இந்த மிளகுத்தூளை அப்படியே மேலோட்டமாடி போடுங்க. அதுக்கப்புறம் சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். ரசம் பார்த்தீங்களா, அப்படி நுர தள்ளி வருதா, இந்த மாதிரி தான் வரணும். அவ்வளோதான். இந்த வயல் நண்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வயல் நண்டு ரசம் அப்படியே சுட சுட வெள்ளை சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். பின்னாடி எல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு டேஸ்டிங் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? அருமை. அந்த புளி தண்ணிக்கும் மிளகு சீரகம்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. வாங்க. அம்மா, உங்களுக்காக நண்டு ரசம் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறீங்க? நடுநடுறீங்களா? விவசாய வேலை செய்கிறோம், நடுநடுறோம். அப்படியா? எப்போ ஆரம்பிச்சிங்க? காலையில் 10 மணி. 10 மணிலேருந்து இவ்வளோ நேரம் ஆச்சா முடிக்கிறதுக்கு? ஏற்கனவே நட்டுட்டு இருக்கிறோம்ல, சரி. கைனி முடிச்சுட்டு 4வது கைனி வந்திருக்கிறோம். இது எவ்வளோ நேரம் ஆகும் நடக்குது? இதுவா, நாங்கள் 1 மணி நேரத்தில் இப்போ நட்டுன்னு வந்துட்டோம். நட்டுருவீங்களா? சூப்பர். ஸோ உங்களுக்கு நண்டு ரசம் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்ப்போம். ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் எவ்வளோ சம்பளம்? 150 ரூபா. 150 ரூபாவா? நண்டு ரசம் சாப்பிடுவீங்களா? எப்படி இருக்கு நண்டு ரசம்? நல்லா இருக்குது. நீங்க சாப்பிடவே இல்லை, நல்லா சொல்லிட்டீங்க. இந்த அம்மா மட்டும் சாப்பிட்டாங்க, பாத்தீங்களா நீங்க? சரி, நல்லா உட்காந்து சாப்பிடுங்க. நண்டு ரசம் உங்களுக்காக செஞ்சிருக்கேன். நம்ம கிராமத்து நண்டு, நீங்க கொடுத்த நண்டு வச்சு பண்ணிருக்கோம். ஆமா, உங்க நண்டு தான் உங்களுக்கே செஞ்சு கொடுத்துருக்கேன். அடாடா, இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி இந்த நண்டு ரசம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த பயிரை எப்படி நடந்துன்னு சொல்லி கொடுத்தாங்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் புது மக்கள் புது ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடுப்பது உங்கள் ஷப்தினா. See you, bye. Take care. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் வந்த எல்லா ரெசிபிஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் பர்சனலி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிச்சன் குயினில் வந்து கலந்துக்கணும், இல்லை டீன் கிச்சனில் வந்து கலந்துக்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா வெரி சிம்பிள், கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும்.
அந்த நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், ஃபோட்டோகிராஃப் அண்ட் நிகழ்ச்சியில் வந்து என்ன சமைக்க போகிறீங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். அண்ட் இன்கேஸ் இன்னைக்கு நான் எபிசோட ஃபுல்லாக பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேனேன்னு வருத்தப்பட்டிங்கன்னா அந்த கவலையும் வேணாம். நம்ம ஜெயா டிவியோட யூடியூப் பேஜில் எல்லா ரெசிபிஸும் நாங்கள் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் புது புது ரெசிபிஸோட சந்திக்கலாம். until then bye bye from Preeti Suresh. Bye bye.